விதி கரூர் கூட்ட நெரிசலில் 41 பேர் பலியான சம்பவத்தை அடுத்து மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் வழக்குகள் மற்றும் நடிகர் விஜய் பனையூரில் இருந்து பட்டினப்பாக்கத்திற்கு பயணம், அதைத் தொடர்ந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் விஜயின் கூட்டத்திற்கு தடை கோரி வழக்கு என பல்வேறு விதமான நீதிமன்ற நடைமுறைகள் பாக்கி இருப்பதாலும் கரூர் மாவட்டத்திற்கு தாவேக நிர்வாகிகள் செல்வதற்கான தடை தொடர்ந்து நீடித்து வரக்கூடிய நிலையில் விஜய் அடுத்து பிரச்சாரத்திற்கு எப்போது செல்வார் என்ற கேள்விக்குறி எழுந்திருக்கிறது. இப்போது அந்த பண்டிகை கால விடுமுறைகள், ஆயுத பூஜை, தீபாவளி விடுமுறைகள் எல்லாம் முடிந்த பின்னர் தான் விஜய் இனிமேல் பிரச்சாரத்திற்கு செல்ல முடியும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் தலைமை கழக நிர்வாகிகளுக்கு எந்தவிதமான முன்னேற்பாடுகள் மற்றும் அனுமதி கோரல் கடிதங்களை மாவட்ட ஆட்சியர், மாவட்ட கண்காணிப்பாளர்களுக்கு தாவேக நிர்வாகிகள் எவரும் அனுமதி கடிதம் கொடுக்க வேண்டாம் என்று தலைமை கழகத்தில் இருந்து அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இதனால் விஜயின் அடுத்த கட்ட மக்கள் சந்திப்பு பிரச்சாரமானது ஏற்கனவே ராணிப்பேட்டை மற்றும் வேலூரில் ஒத்திவைக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் அடுத்து எங்கிருந்து அவர் பரப்புரையை தொடங்குவார் என்ற கேள்விக்குறி எழுந்த சூழ்நிலையில் இந்த 41 பேர் மரணமடைந்த அந்த விவகாரம் தொடர்பான விசாரணை நடவடிக்கைகள், நீதிமன்ற முன்ஜாமீன் நடவடிக்கைகள், கூட்ட ஏற்பாடுகளை செய்யும் தாவேகாவின் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த், துணை பொதுச் செயலாளர் சிட்டி நிர்மல்குமார் மற்றும் ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் மீது வழக்குகள் பாய்ந்துள்ள நிலையில் அடுத்த கட்டமாக விஜய் எங்கே எப்போது பிரச்சாரம் செய்வார் என்பது குறித்த சர்ச்சை நீடித்து வரக்கூடிய நிலையில் இப்போதைக்கு எந்த மாவட்ட நிர்வாகியும் எந்த மாவட்டத்திலும் விஜய் பிரச்சாரத்திற்கான எந்த விதமான அனுமதியையும் கோர வேண்டாம் என்று தலைமை கழகமே அறிவுறுத்தி இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இதனால் குறைந்தபட்சம் ஒரு மாதமாவது அடுத்து விஜய் வீட்டை விட்டு புறப்படுவதற்கு, பிரச்சாரம் செய்வதற்கு காலம் நேரம் தள்ளி வைக்கப்படும் என்று தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன.